Hi, today we are going to see the important questions in VLSI design at Unit 5. The Unit 5 should be consist of an implementation strategies and testing. As now we are going to see. So the important questions for part B and part C should be asked in the following topics: full custom, semi-custom ASIC, and second one FPGA architectures, and third one FPGA routing procedures. It should be otherwise called it as an FPGA interconnect routing procedure. And scan design, BIST is otherwise called it as an built-in self-test, and MBIST consists of memory built-in self-test, and last topic should be boundary scan. So for the university exam, the part B and part C question should be asked in the shown topics. Now we are going to see about one by one, and first topic is full custom, semi-custom application specific integrated circuit design. ஸோ இப்போ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின்ஸ் நமக்கு ஆஸ்க் பண்ணாங்கன்னா இதில் எதெல்லாம் நம்ம எழுத போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸில் வந்து அதோட சப் டாபிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்போம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக இல்லைனா வேர்ட் ஃபைலாக சென்ட் பண்ணிவிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபுல் கஸ்டம் அண்ட் செமி கஸ்டம் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் டிசைன். நம்மளோட மெட்டீரியலில் இது கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் எதை எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் டிஃபைன் த டெஃபினிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட். அதை பற்றி டிஃபைன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ், அதோட அட்வான்டேஜஸ், இந்த 3 சப் டாபிக்ஸுமே ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அதுக்கப்புறம் வி மஸ்ட் ஸ்டார்ட் ரைட்டிங் அபவுட் ஃபுல் கஸ்டம் அசி, செமி கஸ்டம் அசி. செமி கஸ்டம் அசியில் 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் வரும். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் செல் பேஸ்டு அசி, நெக்ஸ்ட் ஒன்று வந்து கேட் அரே பேஸ்டு அசிக்குன்னு. இந்த கேட் அரே பேஸ்டு அசிக்கில் 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் சேனல்டு கேட் அரே, செகண்ட் ஒன் சேனல்லெஸ் கேட் அரே, தேர்ட் ஒன் ஸ்ட்ரக்சர்டு கேட் அரே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் அசின்னு எழுதும் போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இது எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகும். ஸோ இதுதான் நாம் வரைய போகிற டைப்ஸ் ஆஃப் அசியோட டயக்ராம்ஸ். ஸோ அசின்னு சொல்லும் போது இது அசி கிளாசிஃபிகேஷன்ஸ் எதில் இருந்து வரும்னா, டிஜிட்டல் லாஜிக்கில் இருந்து தான் அசி கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆகும். இதில் 3 டைப்: ப்ரோக்ராமபிள் அசிக், ஃபுல் கஸ்டம், செமி கஸ்டம் அசிக். இதை பற்றி தான் நாம் எக்ஸாமில் எழுத போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா FPGA பில்டிங் பிளாக்ஸ் ஆர்கிடெக்சர். ஸோ இது நம்மளோட நோட்ஸில் கொஷின் நம்பர் 4ல் இருக்கும். ஸோ இந்த FPGA பில்டிங் பிளாக்ஸ் ஆர்கிடெக்சர்னு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ஸ் வந்து வி மஸ்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் FPGA பில்டிங் பிளாக்ஸ் ஆர்கிடெக்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆர்கிடெக்சர்ன்ற ஹெட்டிங்கில் கான்ஃபிகரபிள் லாஜிக் பிளாக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் வித் டயக்ராமோட. அண்டு இன்புட் ஆர் அவுட்புட் பிளாக்ஸை பற்றி நாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் தேர்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் இன்டர்கனெக்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரோக்ராமபிள் ஸ்விட்ச் மேட்ரிக்ஸை பற்றி நாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அப்போ FPGA பில்டிங் பிளாக்ஸ் ஆர்கிடெக்சர்னு ஒரு கொஷின்ஸ் வந்துச்சுன்னா இதில் மேஜராக இருக்க வேண்டிய டாபிக்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ், பேசிக் பில்டிங் பிளாக்ஸ், ப்ரோக்ராமபிள் இன்டர்கனெக்ட்ஸ், ப்ரோக்ராமபிள் ஸ்விட்ச் மேட்ரிக்ஸ். சிலபஸில் வந்து பில்டிங் பிளாக்ஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ தே நெவர் மென்ஷன் அபவுட் வெதர் த ஆர்கிடெக்சர் மேபி Xilinx 3000 சீரீஸ் ஆர் Xilinx 4000 சீரீஸான்னு சொல்லலை. ஸோ அப்போ நம்ம என்ன எழுத போறோம்னா, Xilinx 4000 சீரீஸோட ஃபியூச்சர்ஸ், அதோட பில்டிங் பிளாக்ஸ் 2 டைப்ஸ் இருக்கும். கான்ஃபிகரபிள் லாஜிக் பிளாக்ஸ் ஒன்று, இன்புட் அவுட்புட் பிளாக்ஸ் ஒன்று, ப்ரோக்ராமபிள் இன்டர்கனெக்ட்ஸ் ஒன்று, ப்ரோக்ராமபிள் ஸ்விட்ச் மேட்ரிக்ஸ் ஒன்று. ஸோ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் ஆஃப்
XC4000 சீரீஸ். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த பிளாக் டயக்ராம் வச்சு நாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து நெக்ஸ்ட் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா FPGA ரவுட்டிங் ப்ரொசீஜர். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லியிருப்போம்னா FPGA இன்டர் கனெக்ட் ரவுட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸில் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இந்த டாபிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா வி மஸ்ட் ரைட் அபவுட் அண்டர் த 3 கேட்டகரிஸ். என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ்னா ஆக்டல் ஆன்டிஃபியூஸ் இன்டர்கனெக்ட் டயக்ராம் வித் எக்ஸ்பிளனேஷன், மெட்டல் டு மெட்டல் ஆன்டிஃபியூஸ் டயக்ராம் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஆக்டல் ஆக்ட் இன்டர்கனெக்ட் ஸ்கீம் டயக்ராம் வித் எக்ஸ்பிளனேஷன். இந்த 3 சப் டாபிக்ஸில் மட்டும் இந்த கொஸ்டின்ஸை நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் போதும். அண்ட் 4th கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் த டாபிக்ஸ் ஆஃப் ஸ்கேன் டிசைன் ஃபார் டெஸ்டிங். இது வந்து கொஸ்டின் நம்பர் 7 நம்மளோட மெட்டீரியல் இருக்கு. இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் ஸ்டார்ட் அபவுட் த ஹெட்டிங் ஆஃப் அன் இன்ட்ரோடக்ஷன். ஹெட்டிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இன்ட்ரோடக்ஷன்ல 2 மோட்ஸை பத்தி சொல்லணும். ஒன்று வந்து நார்மல் மோட், நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்கேன் மோட். இந்த நார்மல் மோட் ஸ்கேன் மோட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் வி மஸ்ட் draw the diagram and also mention the disadvantages of the scan design. அதுக்கப்புறம் தான் இதுல 3 டாபிக்ஸ் வரும். ஒன்று வந்து parallel scan, அதோட டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் மஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேனபிள் ரிஜிஸ்டர் டிசைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை பேரலல் ஸ்கேனும் இந்த ஸ்கேனபிள் ரிஜிஸ்டர் டிசைன் இது ரெண்டுமே வந்து இந்த ஸ்கேன் டிசைன்லேயே நம்ம சொல்லிடுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இது இல்லாமல் வேற என்னென்ன ஸ்கேனபிள் எலமெண்ட்ஸ் இருக்கும் அதை தான் அதர் ஸ்கேனபிள் எலமெண்ட்ஸ். இந்த 3 டாபிக்குமே பேரலல் ஸ்கேன், ஸ்கேனபிள் டிசைன் ரிஜிஸ்டர், அதர் ஸ்கேனபிள் எலமெண்ட், இது 3த்துக்குமே டயக்ராம் வித் எக்ஸ்பிளனேஷனோட நாம அதை இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பில்ட் இன் செல்ஃப் டெஸ்ட் எம்பிஸ்ட்ன்ற டாபிக்ஸ்ல இருந்து வரும். இது வந்து கொஸ்டின் நம்பர் 8ல இருக்கும் நம்மளோட மெட்டீரியல். ஸோ இந்த பில்ட் இன் செல்ஃப் டெஸ்ட் எம்பிஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வி மஸ்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக் சூடோ ரேண்டம் சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர். அதோட டயக்ராம் ஆஸ் வெல் அஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், பில்ட் இன் செல்ஃப் டெஸ்ட், மெமரி பில்ட் இன் செல்ஃப் டெஸ்ட், அதுக்கப்புறம் அதர் ஆன் சிப் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த கொஸ்டின்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் வந்து டயக்ராம் அண்ட் தென் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கம்பல்சரி இருந்தே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பவுண்டரி ஸ்கேன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த பவுண்டரி ஸ்கேன் வந்து கொஸ்டின் நம்பர் 11 இன் அவர் மெட்டீரியல். பிஃபோர் ஸ்டார்ட் அவர் பவுண்டரி ஸ்கேன் ஃபர்ஸ்ட் அந்த பவுண்டரி ஸ்கேனோட டயக்ராமை நம்ம வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் இந்த டயக்ராம்ஸ்ல இருக்கிற பார்ட்ஸை தான் இதுல ஒவ்வொரு சப்ஹெட்டிங்ஸாக நாம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங்ஸ் வந்து டேப்னு சொல்றாங்க. இட் மீன்ஸ் தட் த டெஸ்ட் அக்சஸ் போர்ட். அண்ட் செகண்ட் ஹெட்டிங் வந்து த டெஸ்ட் லாஜிக் ஆர்கிடெக்சர் அண்ட் டெஸ்ட் அக்சஸ் போர்ட். தேர்ட் ஒன் வந்து த டேப் கண்ட்ரோலர். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டா ரெஜிஸ்டர். இந்த டெஸ்ட் டேட்டா ரெஜிஸ்டர்ல பவுண்டரி ஸ்கேன் ரெஜிஸ்டர், பைபாஸ் ரெஜிஸ்டர், TDO ரெஜிஸ்டர்ஸ், கம்ப்ளீட் டெஸ்ட் டேட்டா ரெஜிஸ்டர்ஸ் லாஜிக். அண்ட் லாஸ்டா சம்மரின்ற ஒரு டாபிக்ஸ் வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன டாபிக்ஸ்ல நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்ன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் பார்த்துருந்தோம் 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ